ஹாய் பிரைஸ் தி லார்ட். நம்ம வந்து ரோமர் 14 அதிகாரத்துக்குள்ளே போகலாம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா பவுல் வந்து சர்ச்சில் நடக்கிற விசுவாசிகளுக்குள்ளே இருக்கிறதான ஒரு பொதுவான ஒரு சிக்கலை பார்க்குறாரு. அந்த சிக்கலுக்கு தீர்வாக சில அட்வைஸ் பண்ணுறாரு. சரியா, 2 குரூப்பு பீப்புள் இருக்காங்க, 2 குரூப் விசுவாசிங்க. ஒரு குரூப் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, லேவியர் ஆகமம்ல இந்தந்த ஃபுட்டெல்லாம் சாப்பிடணும், இதெல்லாம் சாப்பிடக்கூடாது அப்படின்ட்டு இருக்கு இல்லையா, அதை ஃபாலோ பண்ணுற ஒரு குரூப்பு. இன்னொருத்தவங்க பார்த்தீங்கன்னா இப்போ அந்த மாதிரியெல்லாம் கிடையாது, எல்லாமே சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்கிற ஒரு குரூப்பு. இந்த 2 குரூப்புக்குமே ஈக்குவலாக அட்வைஸ் பண்ணிகிட்டே வர்றாரு இந்த அதிகாரத்தில். சரிங்களா, என்ன ஸ்டார்ட் பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தவங்க வந்து ஃபெய்த்தில் வீக்காக இருக்கான் அப்படின்னு தெரிஞ்சு அவனை அப்படியே விட்டுறாத, அவனை வந்து நீங்கள் சேர்த்துக்கொள்ளு. அவனோட ஒப்பீனியனை வந்து நீங்கள் வந்து அவன்கிட்ட போய் சண்டை போடாதீங்க. உன் ஒப்பீனியன் இப்படி இருக்கு, அது சரியில்லை, இது சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு அவனோட ஒப்பீனியனோட சேர்த்து அவன் ஃபெய்த்தில் வீக்காக இருக்கான்னா அப்படியே அவனை அக்செப்ட் பண்ணிக்கோங்க. அப்படி தான் நான் வந்து ஆண்டவர் வந்து பார்ஷியாலிட்டி பார்க்காம எல்லாரையும் அக்செப்ட் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி தராரு. 2வது பார்த்தீங்க அப்படின்னா, இதெல்லாம் சாப்பிட்லாம் அப்படின்னு, இது மட்டும்தான் சாப்பிட்லாம் அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாத்தையும் சாப்பிட்றவங்கள பார்த்துட்டு அவங்கள ஒரு அற்பமாக நினைக்கிறது, அந்த மாதிரியெல்லாம் பண்ணாதீங்க. அதே மாதிரி எல்லாத்தையும் சாப்பிட்லான்னு சாப்பிட்ருக்க ஒரு குரூப் இருக்கீங்களா, நீங்களும் சாப்பிடாதவங்கள பார்த்து நீங்கள் அற்பமாக நினைக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு, சாப்பிட்றவங்க சாப்பிட்றாங்க, சாப்பிடாதவங்களும் சாப்பிடாமல் இருக்கிறாங்க, அது அவங்கவுங்க இஷ்டம். ஸோ நீங்கள் வந்து யாரையும் ஒரு அற்பமாக பார்க்காதீங்க, சபைக்குள்ளே எல்லாருமே சமந்தான் அப்படின்னு சொல்லிட்டு வர்றாரு. அதே மாதிரி இன்னொருத்தவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, மற்றவங்களுடைய வேலைக்காரங்களை, அதாவது மற்றவங்களுடைய வீட்டில் இருக்கவங்களா இருந்தாலும் சரி, மற்றவங்களுடைய வேலைக்காரங்களாக இருந்தாலும் சரி, உங்கள் கூட வேலை செய்கிற கொலிகாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, அவங்கள நீங்கள் ஜட்ஜ் பண்ணாதீங்க. ஏன்னா அவங்களுடைய ஓனர் தான் அவங்களுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி. அவங்க நின்னாலும் சரி, விழுந்தாலும் சரி, அவங்களுக்கு என்ன ஆனாலும் சரி, அவங்க ஓனர் தான் அவங்களுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லையா? அப்படி இருக்கும்போது உங்களுக்கு எதுக்கு அவங்கள பற்றின கவலை, நீங்கள் உங்கள் வேலையை மட்டும் பாருங்கள் அப்படின்ற மாதிரி ஒரு அட்வைஸ் சொல்கிறாரு. இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா, 3வதாக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில பேர் வந்து இந்த நாள் வந்து ரொம்ப விசேஷமான நாள் அப்படின்னு சொல்லி நியமித்து வச்சுருப்பாங்க. இந்த நாளில் வந்து நான் விரதம் இருக்கேன், ஃபாஸ்டிங் இருக்கேன் அப்படின்னு சொல்லி சில நாட்களை வந்து அவங்களுக்குன்னு விசேஷமாக நினச்சி வச்சுருப்பாங்க. அந்த நாட்களில் வந்து சாப்பிடாமையும் இருப்பாங்க, இப்படியெல்லாம் இருப்பாங்க. சில பேர் வந்து எல்லா நாளும் ஒரே நாள் தான், இதில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நாளை விசேஷமாக நினைக்காம எல்லாத்தையும் சமமாக அப்படி நினைக்கிறவங்களும் இருக்காங்க. ஸோ அவங்க ஒரு டேவை வந்து ஸ்பெஷலாக நினச்சாலும் சரி, நினைக்கலைனாலும் சரி, எல்லாமே அவங்க ஒரு நாளை நியமித்து வச்சு சாப்பிடாம இருக்கேன், ஃபாஸ்டிங் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. சில பேர் எல்லா நாளும் ஒன்று தான் அப்படின்னு நினச்சிக்கிட்டு ஃபாஸ்டிங் இல்லாமல் சாப்பிட்டு போயிடுறவங்களாம் இருக்கவங்க இருப்பாங்க. ஸோ நீங்கள் அவங்கள பார்த்து தப்பாக நினைக்கிறது, அற்பமாக நினைக்கிறது அந்த மாதிரி பண்ணாதீங்க. அதே மாதிரி எல்லா நாளும் சாப்பிட்றவங்களும் அவங்க என்னத்துக்கு இப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிடாம இருக்காங்க, ஃபாஸ்டிங் இருக்காங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்கள பற்றி பின்னாடி பேசிட்டு அற்பமாக நினச்சிக்கிட்டு இப்படியெல்லாம் இருக்காதிங்க. 2 குரூப் பீப்புளுக்கும் ஈக்குவலாக சொல்கிறாரு. நீங்களும் அவங்கள எதுவும் சொல்லாதீங்க, அவங்களும் உங்களை எதுவும் சொல்லக்கூடாது. எல்லாரும் நம்ம வந்து சமந்தான். ஆண்டவர் அப்படி தான் நம்மளை பார்க்குறாரு, ஈக்குவலாக தான் பார்க்குறாரு. அவர் பார்ஷியாலிட்டி பார்க்க மாட்டார். நம்ம வந்து உயிரோடு இருக்கிறதா இருந்தாலும் சரி, இல்லை நம்ம செத்து போனாலும் சரி, எதுவாக இருந்தாலும் ஆண்டவருக்காக தான். நீங்கள் ரட்சிக்கப்பட்டாச்சு, விசுவாசிங்களாக இருக்கீங்க, நீங்கள் பிழைக்கிறதும் சரி, மறிக்கிறது சரி, எல்லாமே அவருக்காக தான். அப்படி இருக்கும்போது நீங்கள் வந்து பெருசாக வந்து மற்றவங்கள பார்த்து இந்த மாதிரியெல்லாம் அற்பமாக பேசுறது, அவங்கள பற்றி தப்பாக நினைக்கிறது, இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் வந்து சகோதரன் அப்படின்னும் போது கூட பிறந்தவங்க மட்டும் கிடையாது, உங்கள் சர்ச்சில் இருக்க எல்லா பிலீவர்ஸும் சரி, உங்கள் நெய்பர்ஸ் எல்லாரையுமே வந்து சகோதரிகள் அப்படின்னு தான் சொல்கிறாங்க இல்லையா? அப்படி இருக்கும்போது நீங்கள் உங்கள் யாரையாக இருந்தாலும் சரி, உங்கள் சகோதரனை பார்த்து நீங்கள் இவங்க குற்றவாளி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஜட்ஜ் பண்ணுறதோ, இல்லை அவங்கள வந்து அப்படியே ஒரு அற்பமான ஒரு பார்வையில் பார்க்குறது, இப்படியெல்லாம் வந்து பண்ணாதீங்க. ஏன்னு கேட்டால்,
ஒரு நம்ம வந்து ஒவ்வொருவரும் நம்மளை குறித்து தான் தேவனுக்கு கணக்கு ஒப்புவிக்கணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குதே தவிர, நம்ம கூட பக்கத்து ஷேரில் உட்காந்துருக்காங்கல்ல அவங்கள பற்றியோ, பக்கத்து வீட்டில் குடியிருக்காங்கல்ல அவங்கள பற்றியோ நம்ம கணக்கு ஒப்புவிக்க போகிறது கிடையாது ஆண்டவருக்கு. நம்ம ஒவ்வொருத்தவங்களுமே நம்மளை பற்றி தான் ஆண்டவர்கிட்ட கணக்கு கொடுக்கணும். ஸோ யாரை பற்றியும் நம்ம எதுவும் தீர்மானிக்காமல், யாரை பற்றியும் நம்ம எதுவும் ஜட்ஜ் பண்ணாமல், யாரையும் நம்ம வந்து அவங்க சாப்பிட்டாலும் ஃபாஸ்டிங் இருந்தாலும், அவங்க ஃபெய்த்தில் ஸ்ட்ராங்காக இருந்தாலும் வீக்காக இருந்தாலும், யாரை பற்றியும் நம்ம வந்து எதுவும் நினைக்காம நம்மள ஃபஸ்ட்டு எப்படி இருக்கோம், நம்ம வந்து ஆண்டவருக்கு நம்மளை பற்றி கணக்கு கொடுக்கணுமே அப்படின்றது மட்டும் நினச்சா போதும் சரிங்களா அப்படின்னு சொல்கிறாரு. அதே மாதிரி சில பேர் வந்து இதை நான் எப்படி புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போஜனத்தினால உன்னுடைய சகோதரனுக்கு விசனம் உண்டாக்காத அப்படின்னு சொல்லியிருக்கு இல்லையா. இது ஒரு வேளை இதுக்கு உண்மையான அர்த்தம் வேறையாக கூட இருக்கலாம். நான் வந்து என்ன கண்ணோட்டத்தில் பார்க்குறேன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அங்கே எல்லாரும் கூடி வராங்க, ஒரு இடத்துல ஒரு மீட்டிங் வைக்கிறாங்க, ஒரு இடத்துல ஒரு ஜெபம், எல்லா விசுவாசிகளும் கூடி வருவாங்க இல்லையா. இப்போது எல்லாரும் கூடி வர இடத்துல சிலர் வந்து ஒரு மாதிரி பூசிக்கிறாங்க, சாப்பிட்றாங்க, சிலர் வந்து ஒன்றுமே செய்ய முடியாதவங்களும் இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது இந்த சாப்பாட்டு விஷயத்தினால உங்கள் கூட இருக்க ஒரு பிலீவரோ அவங்க ஃபேமிலியோ ஹர்ட் ஆகாத மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க. பிகாஸ் தேவனுடைய ராஜ்யம் வந்து புசிப்பும் குடிப்பும் மட்டும் கிடையாது. அங்கே வந்து நீதி, சமாதானம், சந்தோஷம் இதெல்லாம் இருக்குது. அப்படி இருக்கும்போது நீங்கள் எதெல்லாம் சமாதானமோ, எதெல்லாம் அந்யோன்யமாக இருக்குமோ, எதெல்லாம் பக்தி விருத்தியை உண்டு பண்ணுமோ, அப்படிப்பட்ட விஷயங்கள் நீங்கள் ஒவ்வொரு வாட்டியும் ஒவ்வொரு வீட்டிலையும் கூடினாலும் சரி, சபையில் கூடினாலும் சரி, இந்த விஷயங்கள்லாம் இருக்குதான்னு மட்டும் பாருங்கள். சமாதானத்துக்கு அடுத்துவீங்க, அப்புறம் அந்யோன்யம், பக்தி விருத்தி இதெல்லாம் உண்டாகுமா அப்படின்றத யோசித்து அப்படி இருங்களே தவிர, நீங்கள் வந்து இப்படி தான் சாப்பாட்டு விஷயத்தினால ஒருத்தவங்களை ஹர்ட் பண்ணாதீங்க. எல்லாருனாலையும் எல்லா விஷயத்தையும் செய்ய முடியாது அப்படின்றது நான் வந்து இப்போ நம்மளுடைய நடைமுறையில் இருக்கிற ஒரு விஷயத்துக்காக நான் இப்படி புரிஞ்சுட்டு இப்படி உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் சரிங்களா. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, ஒரு விசுவாசம் வந்து உங்களுடைய விசுவாசம் ஒரு விஷயம் வந்து கரெக்டு அப்படின்னு நீங்கள் நினச்சிட்ருப்பீங்க இல்லையா. அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருக்கிறது உங்களுக்கும் ஆண்டவருக்குமான ஒரு பாண்டை, உங்களுக்கும் ஆண்டவருக்குமான நடுவில் இருக்கிற ஒரு விஷயம். அது உங்களுக்கு கூட மட்டும் இருந்தால் போதும், உங்களுக்கும் ஆண்டவருக்கும் நடுவில் இருந்தால் மட்டும் போதும். அதை எடுத்துகிட்டு வந்து நீங்கள் வந்து மற்ற விசுவாசிங்க கிட்ட வந்து நீங்கள் எது கரெக்டு அப்படின்னு நினச்சிட்ருக்கீங்களோ அந்த காரியத்தில் நீங்கள் வந்து மற்றவங்கள வந்து உங்களையே நீங்களே வந்து ஒரு குற்றவாளியாக மாற்றிக்காமல் இருந்தீங்கன்னா நீங்கள் பாக்கியவானாக இருப்பீங்க அப்படின்னு சொல்லி முடிக்கிறாரு. ஸோ கடைசியாக என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா, விசுவாசமே இல்லாமல் நடக்கிற ஒரு விஷயம், வர்ற எல்லா விஷயமும் பாவம் தான்ப்பா அப்படின்னு சொல்லி ரொம்ப சிம்பிளாக முடிச்சிட்டாரு. ஒருத்தனுக்கு விசுவாசம் இருக்குது, நம்பிக்கை இருக்குன்னா அவன் சாப்பிட்டு போட்டோம். ஒருத்தனுக்கு சாப்பிடாமல் இருக்கிறதா ஒரு நம்பிக்கை விசுவாசம்னா அவன் சாப்பிடாம இருந்து போட்டோம். ஸோ எது வந்தாலும் சரி, விசுவாசம் இல்லாமல் வர விஷயம் எல்லாமே பாவம். அதை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. 2 குரூப் பீப்புளுக்கும் அழகாக அட்வைஸ் பண்ணி இந்த அதிகாரத்தை முடிக்கிறாரு சரிங்களா. ஸோ இந்த விஷயத்தில் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணலாம். இது வரைக்கும் நம்ம யாரையாச்சும் அப்படியெல்லாம் அற்பமாக பார்க்குறது, மற்றவங்களுக்கு ஜட்ஜ்மெண்டெல்லாம் இருக்குது, மற்றவங்க விஷயத்தில் இருக்கிறது, இப்படிலாம் இருந்தோம் அப்படின்னா அதை மாற்றிக்கோங்க சரிங்களா. இதில் நான் என்னை பற்றி ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். நான் இந்த வீடியோ, இந்த வார்த்தைங்கள்லாம் ஷேர் பண்ணுறேன்ல, இதெல்லாம் நான் இதிலெல்லாம் நல்லா தேர்ந்துக்கிட்டேன், இல்லைன்னா நான் பர்ஃபெக்டாக இருக்கேன் அப்படின்றதுக்காக உங்கள் கூட ஷேர் பண்ணல. ஒருவேளை நான் சொல்கிற விஷயங்கள் முன்ன பின்ன கூட இருக்கலாம். நான் இதை ஷேர் பண்ணுறது எல்லாமே நான் புதுசாக கற்றுக்கிட்டேன், நான் ப்ராக்டிஸ் பண்ணுறேன். என் கூட சேர்ந்து நீங்களும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். என்ன மாதிரியே ஒரு மென்டாலிட்டியில் இருக்க யாருக்காச்சும் கண்டிப்பாக இது யூஸாக இருக்கும் அப்படின்றதுக்காக மட்டும்தான் போடுறேன். ஸோ நீங்கள் என்னோடய விஷயத்துலையும் ஜட்ஜ்மெண்டெல்லாம் இருக்காதீங்க. தேங்க்யூ ஸோ மச். பை.